அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு உறவுகளே, நம்ம இப்பொழுது 6வது பாடத்தில் இருக்கிறோம். ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன், இதுக்கு முன்னாடி படித்த பாடத்தில் 50% வந்து என்ன பண்ணிடலாம், நம்ம குரான் நம்ம ஓதுறதுக்கு ஓரளவுக்கு ஓதிடலாம் அப்படின்னு சொல்லி. இது வந்து அதிலிருந்து வரக்கூடிய சட்டங்கள் எப்படி எப்படி ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதே மாதிரி தான் இருக்க, வித்தியாசப்படுத்தி ஒன்றுமே இருக்காது. அதை புரிஞ்சுக்கணும், எந்த இடத்துல எந்த மாதிரி படிக்க போகிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஹுரூஃபே மத்தா அப்படின்னா, மத்து அப்படின்னு வந்தாவே நீட்டுறதுன்னு அர்த்தம், நீட்டுதல். அந்த நீட்டுதல் அப்படின்னு சொன்னா, இந்த எழுத்துக்கள் வந்தா முன்னாடி என்ன குறி வந்தா இந்த எழுத்தை நீட்டணும், அப்படிதான், அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இப்படி கோடு போட்டிருக்கிறது அலிஃப்ல இருந்து யா வரைக்கும் எந்த எழுத்து வேணுமாலும் இருக்கலாம். இந்த கோடுக்கு அலிஃப் டு யா வரைக்கும் எந்த எழுத்து புரிஞ்சுக்குங்க. அடுத்தது ஜபர். அலிஃபுக்கு முன்னாடி ஜபர் வந்துச்சுன்னு சொன்னா அதை நீட்டணும். இப்ப பாருங்க, இப்ப இது அலிஃபு, இது பாவோட சேர்ந்துருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி எழுத்து என்ன, அரபி வந்து இப்படி எழுத வேண்டிய எழுது, இப்படி பார்க்க கூடாது. அரபி வலம் இருந்து இடமா இப்படி எழுதுவோம். அதனால இப்ப அலிஃபுக்கு முன்னாடி எழுத்து எதுன்னு சொன்னா பா தான். இப்ப பாவுக்கு மேல ஜபர் இருக்கு, இது பாவா இருக்கலாம், என்ன எழுத்து வேணுமாலும் இருக்கலாம், முன்னாடி ஜபர் இருக்கு, அவ்வளவுதான் விஷயம். இப்ப இந்த அலிஃபுக்கு முன்னாடி ஜபர் இருக்குறதுனால இதை இழுத்து பேசணும். அதாவது பா கடா ஜபர் படிச்ச பாத்தீங்களா, சம, ரெண்டும் ஒண்ணுதான். சில நேரங்களில் நேரடியா கடா ஜபர் வரும், சில இடங்கள்ல இப்படி அலிஃப் வந்து ஜபர் வரும். அப்போ இதுவும் இதுவும் ஒண்ணுதான். அப்ப அபா, அப்போ இதுக்கு குறிகள் துணை செய்யாம எழுத்து துணை செய்யுது. அப்ப இது ஹுரூஃப், மத நீட்டக்கூடிய எழுத்து அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரிதான் யாவும். பாருங்க, அலிஃபுக்கு முன்னாடி ஜபர் வந்தா மட்டும்தான் என்ன பண்ணணும், நீட்டி சொல்லணும், பா அப்படின்னு நீட்டணும். அடுத்து யா, யா முன்னாடி பாருங்க ஜேர் வரணும். பாருங்க, வெறும் எழுத்தையும் பார்க்கணும், முன்னாடி என்ன குறி வரதையும் பார்க்கணும். இப்ப ஜேர், இது ஈ சவுண்டு, இது ஆ சவுண்டு. அப்ப யாவுக்கு முன்னாடி ஈ சவுண்ட் வந்துச்சுன்னு சொன்னா, அதாவது ஜேர் வந்துச்சுன்னு சொன்னா அதை இழுக்கணும். இப்ப பாருங்க, பி ஜேர் பி, யா சுக்குன் பி, அப்படி இல்லை, பீன்னு இழுக்கணும். என்ன பண்ணணும், பீன்னு இழுக்கணும். கிட்டத்தட்ட பா கடி ஜேர் பி சொல்றோம் பாத்தீங்களா, இது இது சமம். அப்புறம் அதே மாதிரிதான் எந்த இடத்துலும் சரி, தா ஜேர் யா சுக்குன் தீ, இது இந்த 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 சப்ஜெக்டை எல்லா எழுத்து மேலேயுமே சொல்லுங்க. அதாவது அலிஃப் மேல பா தா சா எல்லாமே அதே மாதிரியே சொல்லி பாருங்க, எல்லா எழுத்துக்கள் மேலேயுமே நம்ம சொல்லணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது பா, அதாவது வாவ், வாவுக்கு முன்னாடி என்ன வந்திருக்குது, பேஷ், ஊ சவுண்டு. அப்போ அலிஃபுக்கு முன்னாடி ஜபர் வந்தா ஆ இழுக்கணும், இது பா சவுண்டு. இது ஈ உள்ளத ஈன்னு இழுக்கிறோம், இது ஊ உள்ளத ஊன்னு இழுக்கிறோம், இப்படி இழுத்துக்கணும். இப்போ இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, பூ பார்க்குறோம் பார்த்தீங்களா. இப்போ இதை ஒரு எழுத்தா பார்க்கலாம், அதாவது ஒரு வார்த்தையா பார்க்கலாம். மத்தினுடைய எழுத்துக்கள் 3, அலிஃப் யா வாவ். அலிஃபுக்கு முன்னாடி ஜபர் வரணும், யாவுக்கு முன்னாடி ஜேர் வரணும், வாவுக்கு முன்னாடி பேஷ் வரணும். இதுதான் ஹுரூஃபே மத்தா 3. இது 3 தான் இழுக்கக்கூடிய நீட்டக்கூடிய எழுத்துக்கள், நீட்டி படிக்கக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்துட்டு இதை பாருங்க, பார்க்கலாம். காஃப் ஜேர் கி, இது தா. அப்போ கிதா கிதாபுன் வச்சுக்குவோம். இப்ப கிதாபுன் இதை இப்படி நம்ம படிக்கலாம். தா கிதாபுன், பாருங்க, கிதாபுன் படிக்கிறோம். இப்போ அது கிராமட்டிக்கா அப்படி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இலக்கண ரீதியா இப்படி போடுறாங்க, கிதாபுன். இப்ப இந்த இடத்துல பாருங்க இழுக்கிறோம், கிதாபுன் அல்லது கிதாபி, இத பி சேர்க்கிறோம், கிதாபி. இது பாருங்க நூஹு, நூ ஹூ. இதே தமிழ்ல படிச்சோன்னு சொன்னா அபா ரைட்டு வரும், இது பின்னு படிப்போம், அப்படித்தானே. அப்படி நேரம் எடுத்துக்கிட்டா இது புவ்வுன்னு படிப்போம். இப்படி படிச்சிடக்கூடாது, அரபிக்ல இந்த மாதிரி படிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு தான் இதெல்லாம் தப்பு, இது ரைட்டு. இதை தான்
பி, பூ, தூ, சு அப்படின்னு படிக்க செய்யணும். இதுதான் இந்த மாதிரி வந்தா மட்டும்தான், மீதிலாம் படிக்கக்கூடாது. இந்த 3 எழுத்துக்கள் வரணும். இந்த 3 எழுத்துக்களுக்கு முன்பாக இந்த குறிகள் வரணும். இப்படி வந்தா இதை நீட்டி படிக்க வேண்டும். அதுக்கு தான் இதெல்லாம். இதுக்கு எக்ஸாம்பிள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல எல்லா சப்ஜெக்டையும் ஒண்ணா சேர்த்து வச்சு நம்ம சொல்லுவோம். அதுக்கு தான் கிதாபி, நூஹு அப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய சம்பவங்கள், நிறைய எழுத்துக்கள், இது நிறைய வார்த்தைகள் இதுக்கு சொல்லிட்டே போகலாம் இன்ஷா அல்லாஹ். இப்போ அடுத்தது இதோட திரும்ப பாருங்க. மத்துடைய எழுத்துக்கள் 3. அலிஃப், யா, வாவ். அலிஃபுக்கு முன்னாடி ஜபர் வந்தா ஆன்னு நீட்டணும். யாவுக்கு முன்னாடி ஜேர் வந்தா ஈன்னு இழுக்கணும். இப்படி நீட்டி கீழ் நோக்கி நீட்டி படிக்கணும். அடுத்து வாவுக்கு முன்னாடி பேஷ் வந்தா ஊ அப்படின்னு சொல்லி நீட்டி படிக்கணும். அப்ப இது நீட்டுதலினுடைய எழுத்துக்கள். அதுக்கு முன்பாக இந்த குறிகள் வந்தா பாத்துங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக லீன். லீன்னு சொன்னா உடனடியா எடுத்துக்கூட மென்மையான எழுத்துக்கள், மென்மையாக படிக்கணும். மென்மை, மென்மையா படிக்கணும். அதாவது ஐ உடனே சொல்லிடணும். உடனடியா, மென்மையாகவும் உடனடியாகவும் படிக்கணும். ஐ, இது ஐ பைலாம் படிக்கக்கூடாது. ஐ அவ்வளவுதான். அதே மாதிரி இந்த அலிஃப், யா, இது பாருங்க, இந்த எழுத்து ஒரே மாதிரி தானே வருது. இது என்ன இப்படி அப்படின்னா குறிகள் தான். இதுல அலிஃப் எல்லாம் பாருங்க. இது ஒருவேளை அலிஃப் வந்துருச்சுன்னு சொன்னா ஆ, பா, பி, பு அப்படி ஆன்னு இழுக்கணும். தா, சான்னு இழுக்கணும். ஏன்னா யாவும் வாவுக்கும் முன்னாடி குறிய பாருங்க. ஜபர் வந்துச்சுன்னா, இந்த ஜபர் வந்தா உடனடியா படிக்கணும். இப்ப எடுத்துக்காட்டு ஐ, பை, தை, சை இப்படி படிக்கிறது. அதே மாதிரி ஔ, பௌ, தௌ அப்படின்னு சொல்லி பாருங்க. ஐ, பை இப்படி உடனே படிச்சணும். அதே மாதிரி ஔ, பௌ அப்படின்னு உடனே படிச்சவனும். இதை இவ்வளவுதான். இந்த சட்டத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். படிக்கும்போது இந்த எழுத்துக்கள் முன்பாக இந்த குறிகள் வந்துச்சுன்னு சொன்னா நீட்டி படிக்கணும். இந்த எழுத்துக்கள் வந்துச்சுன்னு சொன்னா, ஜபர் வந்துச்சுன்னு சொன்னா முன்னாடி உடனடியா படிச்சிடணும். இவ்வளவுதான் இந்த சட்டம். இதா எழுத்துக்கள் வரும்போது நம்ம ஞாபகம் வச்சு அதை படிச்சுக்கிட்டோம்னா போதும். இன்ஷா அல்லாஹ் இந்த சப்ஜெக்ட் ஆனது நம்ம தெளிவா விளங்கிக்கலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல அடுத்த விஷயங்களை பார்ப்போம்.